Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல ஒரு பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன தூசுன் மாயித் அப்படிங்கிற படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நிஜமாவே நான் நிறைய இந்தோனேஷியன் படங்கள் பார்த்திருக்கேன். ஆனா அதோடலாம் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விஷுவலா பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. படத்தை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய 4 ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் இயர்க்கான எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போகாம பொடிநடையா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போலாங்கிற முடிவுக்கு வரானுங்க. ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்ச இவங்களோட பயணம் பாதி தூரத்திலேயே ஒரு தடங்களை சந்திக்குது. அமானுஷ்யமான குரல்கள், அதாவது இந்த காட்டுக்குள்ள நீங்க வந்தது தப்பு, உங்களோட பாதையை நீங்க மறந்து இங்கேயே மாட்டிக்க போறீங்க, இந்த மாதிரி அடிக்கடி கொடூரமான பேய்களோட சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. முக்கியமா இவங்க கேங்ல நீதா அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அவ உடம்புக்குள்ள வேற ரெண்டே கொடுக்காம ஒரு பேய் குடி வந்துருச்சு. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்து இந்த நீதாவை காப்பாத்திட்டு உடனே இந்த காட்டை விட்டு வெளியில போலான்னு மாங்கு நடப்பாங்க. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். எத்தனை முறை நம்ம ஆளுங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலும் சரி, திரும்ப இவங்க கடந்து போன அதே பாதைக்கு தான் வரானுங்க. அப்பதான் நம்ம ஆளுங்களுக்கு இது வெறும் சாதாரணமான காடு கிடையாது, அதிபயங்கரமான காட்டு பேய்கள் இருக்கக்கூடிய ஒரு சபிக்கப்பட்ட இடம். சோ இப்பேற்பட்ட காட்டுக்குள்ள இருந்த நம்ம ஆளுங்க தப்பிச்சு வெளியில வந்தாங்களா இல்லையாங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. உண்மையாவே கதை நல்லா இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள கொரியர் சார்ஜ் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறேன். ஒருவேளை வேற ஸ்டேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பரையும் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம உங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படம் ஆரம்பிக்கக்கூடியது இந்தோனேஷியால இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில மாணவர்களுக்கான ஃபைனல் இயர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. தோ ஜம்முன் இருக்கா இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. எக்ஸாம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது ராக்கான ஒருத்தன் பின்னாடி இருந்து ஹீரோவை லாக் பண்ணுவான். கையை கடிச்சு நம்மால் எஸ்கேப் ஆக, என்னடா எக்ஸாம் நல்லா எழுதுனியா? அதெல்லாம் ஓகே தான், ஆனா வீட்டுக்கு போறத நினைச்சாதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாம் புரியுது, உனக்காவது ஒரு குடும்பம் இருக்கு பாதியா, எனக்குலாம் எதுவும் கிடையாது. ராக்கா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் இருக்கேன், நீதா யோன்னு எல்லாருமே இருக்கோம்டா, நாங்களும் உனக்கு குடும்பம் தான், இனிமே இப்படி பேசாத. ராக்கா சொல்லிட்டு, சரி நம்ம ட்ரெக்கிங் போறதுக்காக பிளான் பண்ணோமே, அது கன்ஃபார்ம் தானே? எப்பா உனக்கும் எனக்கும் ட்ரெக்கிங் தெரியும், அதனால போறோம். ஆனா நீதா புதுசுரா, அவளை கூட்டு போணுமா என்ன? இந்த மாதிரி பேசிக்கிட்டே நீதா கிட்ட வரும்போது, டே எனக்கு வீட்ல இருந்து போர் அடிக்கும்டா, தயவு செஞ்சு நானும் உங்க கூட வரேன்னு கெஞ்சும் போது, சரி வந்து தொலைன்னு சேர்த்து பானுங்க. கடைசியா யூன் கிட்ட வராங்க. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். ஹீரோனு கடையில முன்னாடியே ஒரு காதல் ஓடிட்டு இருக்கு, ஆனா அதை வெளிப்படையா சொல்லிக்கல. ஹீரோ ட்ரெக்கிங்க்கு வந்தான்னா நானும் ஒரு என்ன சிரிச்சுக்கிட்டு அவளும் சொல்லுவா. மொத்த பேருக்கும் சந்தோஷமாகுது. அடுத்து இவங்க எங்க போலான்னு யோசிக்கும் போது பெர்லாங் அப்படின்னு ஒரு பெரிய காடு இருக்கு. ட்ரெக்கிங்க்கு இதான் பக்காவான இடம். 4 பேரும் ஒரு கார்ல ஏறி கிளம்பும் போது சடனா ஹீரோயினுக்கு அவ அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இருந்தாலும் அதை அட்டன் பண்ணலங்க. படார்னு கட் பண்ணிடுவா. இந்த விஷயத்த ஹீரோவும் பாத்துப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க அந்த காட்டோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட இவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெக்கிங்கே போகணும். அப்ப உடனே ஆபீசரும், இந்த பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் பாதையை விட்டு விலகவே கூடாது, ஏன்னா ஏற்கனவே காட்டுக்குள்ள போன நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த காடு ரொம்ப பெருசு. அதே டைம்ல அங்க வந்து ஒரு துண்டு போட்ட ஆளு நம்ம நீதாவை பார்த்துட்டு, காட்டோட கடவுளுக்கு நீங்க மரியாதை கொடுத்தாகணும், அப்படி இல்ல அது உங்களுக்கே பெரிய ஆபத்தா முடியும் சொல்லுவாரு. ஆத்தாடி, யாரா இருந்தாலும் இதுக்குடா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு போறான்? உடனே ராக்காவும் ஹீரோவும், இந்த பாரு, அவன் என்ன சொன்னாங்கிறது முக்கியம் கிடையாது, ஆனா அவன் சொன்னது உண்மை. இந்த காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஒரு கடவுள் இருப்பாங்க, அதை எப்பயுமே நம்ம மதிக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட பயணம் ஆரம்பிக்குது. நீதாவுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகம். எப்பா ராக்கா, நீ மட்டும் தான் முன்னாடி போவியா? பாருடா, நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புள்ளையாண்டா புன்னகையோட ஓடிட்டு இருக்கா. அதே டைம்ல ஹீரோ, ஆமா உங்க அம்மா உனக்கு கால் பண்ணிருக்காங்க, நீ ஏன் எடுத்து பேச கூட இல்ல? இப்ப இந்த கேள்வி ரொம்ப முக்கியமா? ஏன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என் கூட டேட்டிங் பண்ண ஆசையா என்ன? ஹீரோ வெக்கத்துல சிரிக்கும் போது நம்மால ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. இந்த பாரு, எங்க அம்மா ஒரு சூனியக்காரி, அவங்களுக்கு பேய்களை பார்க்கக்கூடிய பவர்ஸ் இருக்கு, ஒரு சில அமானுஷ்ய சக்திகளை கூட அவங்களால உணர முடியும். ஆனா காலப்போக்குல அவங்களோட சக்திகள் இப்ப எனக்குள்ளயும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. என்னால பேய்களை உணரவும் முடியும், ஒரு சில நேரங்கள்ல அந்த பேய்களை பார்க்கவும் முடியும். இப்ப சொல்ல, இந்த உண்மை தெரிஞ்சும் கூட நீ என்ன டேட்டிங் பண்ண ஆசைப்படுறியா, என்ன காதலிக்கிறியான்னு கேட்டா நம்மால ரொம்ப சிம்பிளா, இந்த பாரு, நீ என்னத்த பாக்குறங்கிறது எனக்கு கவலை கிடையாது, ஆனா நான் உன்னை பார்த்து பேங்குறான். ஐயோ போங்க மாமா, நீங்க ஊத்துற ஜொல்லு கால்ல விட்டுதுன்னு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைம்ல நீதா ஒரு இடத்துல நிக்கும் போது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு. அதுக்கு கீழே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு தட்டு இருக்கு. துளி கூட மரியாதை இல்லாம நீதா அதை காலை வச்சு உதைகிறா. ராக்கா கடுப்பாயிட்டு, இந்த பாரு, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இது காட்டோட பாதுகாவலருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அட போங்கடா, நீங்களும் இன்னும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வெறும் கட்டு கதை, கடவுள்
கடவுள்னு ஒண்ணும் கிடையாது, சாத்தான்னு ஒண்ணும் கிடையாது. இத பேசி முடிக்கிற அதே டைம்ல திடீர்னு காதுகிட்ட ஒரு வித்தியாசமான பேய் வந்துட்டு, நீங்க உங்க பாதையை விட்டு ஒரு முறை விலகிட்டா இந்த காட்டோட பாதுகாவலர் உங்களை எடுத்துப்பாரு, நீங்க திரும்பி போறதுக்கான பாதையை உங்களால கண்டுபிடிக்க முடியாது, இதே இடத்துல மாட்டுப்பீங்கன்னு ரொம்ப கோரமான குரல்ல பேசும். ஒரு நிமிஷம் பயந்து போன நீதா சுத்தி முத்தி பாக்குறா. இப்ப அந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஏப்பா நீங்க அதை கேட்டீங்களா? கேட்டனே. நம்ம ஹீரோ வயித்துக்குள்ள கடமுடான்னு சத்தம் கேட்டுச்சே, அதானே? அடச்சி கருமா, அது இல்லையா? யாரோ என்கிட்ட ஜாவானிய மொழியில பேசுனாங்க. ஆமாடி, நாங்க 3 பேர் இருக்கோம், எங்களை தாண்டி உனக்கு மட்டும் அந்த சத்தம் கேக்குதோ? பசி மயக்கத்துல பரதேசி என்னென்ன கதை விடுது பாருன்னு திட்டிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நீதா நம்ம ஆளுங்களுக்கு முன்னாடி வேகமா போயிடுவா. ஹீரோனுக்காக நம்ம ராக்கா வெயிட் பண்ணுவான். பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது முன்னாடி 2 பாதையா பிரியுது. உடனே ஹீரோவும், எலே ராக்கா, நம்ம போக வேண்டிய பாதை தோ வலது பக்கம். ஆனா நீதா அவசரப்பட்டு லெஃப்ட்ல போயிட்டா. நீதா நீ வழி தவறிட்ட, நில்லு நில்லுன்னு கத்திட்டு பின்னாடியே ஓடுவானுங்க. ஆனா அவதையெல்லாம் கேட்காம ஓடி வந்தவ கடைசியில ஒரு கல் குவாரி கிட்ட நிக்கிறா. வழி தவறி வந்தா என்ன, இதோ பாருங்க, இவ்வளவு சூப்பரான லொகேஷனை நம்மளால பாத்துருக்க முடியுமா? சொல்ல போனா இதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்பதான் ஹீரோயினும், நீதா அங்க நிக்காத, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, முதல்ல வா இங்க இருந்து போலாம். அட இங்க என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு பேசும்போதே படார்னு அந்த புள்ளையோட கால் செருகி பாறையோட விளிம்ப பிடிச்சு தொங்கிட்டு இருக்கா. ராக்கா அவசர அவசரமா பேக்ல இருந்து கயிறு எடுத்த இந்த புள்ளைய காப்பாத்தலான்னு பாப்பான். ஆனா அவளால தாக்கு பிடிக்க முடியல. சறுக்குனபடியே நேரா அங்க இருக்க தண்ணிக்குள்ள விழுந்துட்டா. மறுபடியும் அந்த அமானுஷமான சத்தம் கேக்குது, நீ காட்டோட பாதையில இருந்து வழி மாறிட்ட, உன்னால திரும்ப வீட்டுக்கு போக முடியாது, நீ வந்த பாதையை மொத்தமா மறந்து போயிடுன்னு திரும்ப திரும்ப அந்த குரல் கேக்குது. நீதாவை ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பாக்கும்போது அவ மறுபக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க. உடனே வேகமா ஓடி வந்து, நீதா உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே? அந்த புள்ள வாயவே திறக்க மாட்டேங்கிறா. எப்பா ஒருவேளை நீதா பயத்துல உறைஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் கேம்ப போட்டு இங்கேயே தங்குவோம், இவன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போலான்னு சூடா காஃபி கொடுக்குறானுங்க, போர்வை எடுத்து போத்தி விடுறானுங்க. ஆனா அந்த புள்ள ரியாக்ஷனே பண்ணல. அப்ப அந்த புள்ளைய பாருங்களேன், காதுக்குள்ள ஏதோ வண்டு போன மாதிரி கடக்கு முடக்குன்னு தலைய திருப்புறா. உள்ளங்கையில சப்பாத்தி மாவு பிணைற மாதிரி கறக்கு முடக்குன்னு அதையும் திருப்பிட்டு இருக்கா. ஒரு இடத்துல குரலை மாத்தி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி நீங்க இந்த காட்டுக்குள்ள தப்பி தவறி வந்திருக்கீங்க, ஆனா பாவம் இனிமே உங்களால தப்பிக்க முடியாதுமா, சோழி முடிஞ்சு போங்கன்னு முதுக பாம்பு மாதிரி நெளிச்சிட்டு புள்ளையாண்டா மறுபடியும் மயங்கிட்டா. ஆத்தாடி என்னடா இவ நல்லா தானே இருந்தா, இப்ப என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எப்பா தண்ணிக்குள்ள விழுந்த பயத்துலதான் இவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல, முதல்ல வாங்க இங்கிருந்து வெளியில போலான்னு கூடாரத்தை களைச்சிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரங்கள் நடந்த பிறகு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட். எப்பா நான் இந்த இடத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கேன்பா, நல்லா பாருங்க, திரும்ப திரும்ப நம்ம ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இல்ல இல்ல நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போக போறோம், கண்டிப்பா இங்க ஏதோ அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. ராக்கா பொய் சொல்லாத, நாம இப்ப வரைக்கும் திரும்ப ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம், அது உனக்கும் தெரியும்ல. அவனும் துருகா முருகான் முழிச்சிட்டு, ஆமா எனக்கும் ரொம்ப குழப்பமா தான் இருக்கு, சரி வாங்க நம்ம நேரா போக வேணாம் லெஃப்ட்ல போலான்னு வேற ஒரு பாதையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஏதோ மக்கள் பேசக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க யாரோ வந்திருக்காங்க போலன்னு ஐயா அம்மானு கத்திக்கிட்டே ஓடுவானுங்க. ஆனா ஹீரோனுக்கு அந்த சத்தத்து மேல ஒரு சந்தேகம் இருக்கு. பக்கத்துல போலாமா வேணாமான்னு பயமும் இருக்கு. மிகப்பெரிய புதர்களுக்குள்ள இருந்து லைட்டா எட்டி பார்க்கும் போது அங்க ஒரு பெரிய சந்தையா இருக்குங்க. என்ன இது, காட்டு பாதைக்குள்ள இவ்ளோ பெரிய சந்தையா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. சரி வாங்க இங்க இருக்க யாருக்கிட்டயாச்சும் உதவி கேட்கலான்னு ஒரு ஆளுகிட்ட இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில போறதுன்னு கேட்டா அவ வாயவே திறக்க மாட்டேங்கிறான். ஏன் நம்ம ஆளுங்களை பார்க்க கூட இல்லங்க, சிடுமூஞ்சிக்காரன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். நீதாவையும் ராக்காவையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு ஹீரோயின் தூரத்துல கழிவற போர்டு இருக்க விஷயத்த பார்த்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு இவங்க 2 பேரும் கிளம்பிட்டானுங்க. அப்ப எதர்ச்சியா நம்ம ராக்கா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த மார்க்கெட்ல இருக்க ஒரு சில பேரு இவனையே குறுகுறுன்னு பாக்குற மாதிரியும், அப்ப கண் சிமிட்டக்கூடிய நேரத்துல அங்க ஒரு கொடூரமான டான்ஸ் ஆடக்கூடிய பேய் நிக்கிற விஷயமும் தெரிய வருது. ஆனா அந்த உருவம் டக்குனு மறைஞ்சும் போயிடும். இது கனவா நிஜமானு நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. அப்படி இந்த பக்கத்துல ஹீரோயின் பாத்ரூம்க்கு வந்திருப்பாங்க இல்லையா, அங்க வெளியில பாருங்க இந்த நீதா புள்ள வந்து நிக்கிறா. ஏய் எப்படி நீ எங்களுக்கு முன்னாடி வந்தன்னு வாய பழகுறானுங்க. அந்த புள்ள பதிலே பேசாம நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டா. சரி வந்த வேலையை பாப்போன்னு ஆளுக்கு ஒரு ரூம்குள்ள போக படார்னு பக்கத்தாரைக்குள்ள இருந்து ஹீரோவுக்கு சத்தம். ஒரு பெரிய கேப் இருக்கு. என்னடா நெட்டி பார்த்தா அந்த டான்ஸ் காஸ்டியூமோட ஒரு பேய பார்த்தோம் இல்லையா, அது அந்த பக்கத்து அறைக்குள்ள இருக்கு. பயந்தடிச்சு ஹீரோ வெளியில வரும்போது இப்ப அந்த அறைக்குள்ள யாருமே இல்ல, அந்த டோரே ஓபன்ல தான் இருக்கு. குழம்பி போன ஹீரோயினும், என்னடாச்சு உனக்கு, நீ எதை பார்த்த? இல்ல இங்க ஏதோ ஒன்ன பார்த்தேன், அது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இத சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த நீதா போன பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த கதவுக்குள்ள இருந்து ஃபுல்லா ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. பயத்தோட ஹீரோயினும் உள்ள எட்டி பார்க்கும் போது நீதா உடம்புல இருந்து ரத்தம் உடைஞ்சிட்டு இருக்கு. அத அந்த புள்ள பப்பிச்சா மாதிரி எடுத்து நக்கிட்டு இருக்காங்க. பயத்துல ஹீரோவும்
கதவை உடைச்சிட்டு உள்ள போவான். ஆனா இப்ப பாக்கும்போது அந்த இடத்துல நீதாவையும் காணோம், ரத்தத்தையும் காணோம். இதுன்றா மேஜிக்கா இருக்குதுன்னு மறுபடியும் நம்ம ஆளுங்க பயந்துகிட்டு ராக்கா கிட்ட வரும்போது அந்த பையன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கான். முக்கியமா சந்தையில இருந்த ஒரு பையல கூட காணோம். அப்புறம் இந்த நீதா இருக்கா பாருங்க, அவளும் இங்கதான் குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்கா. என்ன இது, இப்பதான் இவ்வளவு பாத்ரூம் கிட்ட பார்த்தோம், அதுக்குள்ள எப்படி இங்க வந்தா? எப்பா எப்பா, கண்டிப்பா இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குப்பா, முதல்ல வாங்க இங்க இருந்து தப்பிக்கலான்னு ராக்காவை உசுப்பேத்தி விட்டா அவன் பக்கத்துல டீ கடையில ஒரு ஆள் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். ஐயா பெரியவரே, இங்க இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, ஏதாவது பதில் சொல்லுங்கன்னு கேட்டா அமைதியா உட்கார்ந்து இருந்தாலும் படக்குன்னு எந்திரிக்கிறான். ஒரு பக்கம் மூஞ்சி மட்டும்தான் மனுஷ மாதிரி இருக்கு, மறுபக்கம் மூஞ்சி திருப்பினா அது அப்படியே பேய் மாதிரி வெந்து போயிருக்குங்க. உங்களால தப்பிக்க முடியாது, நீங்க எல்லாருமே சாக போறீங்கன்னு சொல்லும் போது அட போடா அரமஞ்சுக்காரான் திட்டிட்டு திரும்ப வந்த வழியாவே ஓடுவானுங்க. அப்பதான் ஹீரோனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா ஃபீல் ஆகுது. சந்தேகத்துல இவங்க இருந்த அந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது முன்னாடியாச்சும் மக்கள் மறைஞ்சு போயிருப்பாங்க, ஆனா இப்ப அங்கிருந்த டேபிள் சேர்னு எல்லாமே மறைஞ்சு போயிருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒரு அடி கூட நிக்க கூடாது, நடந்துகிட்டே இருக்குன்னு பயணத்தை ஆரம்பிக்கும் போது சடனா புதர்களுக்கு நடுவுல இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு 50-60 பேய்கள் உட்கார்ந்து இருக்கு. முக்கியமா பொம்மைகளை வச்சு ஒரு நாடகமும் போயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றானுங்க பாருங்க, மலைகளின் கடவுள்களுக்கு படையல் வச்சாகணுமா, அதுவும் சாதாரண படையல் கிடையாது, மனித படையல். காட்டுக்குள்ள யாரெல்லாம் வழி தவறி போறாங்களோ அவங்க எல்லாமே மலை கடவுளுக்கு உணவுன்னு சொல்லிட்டு படாருன்னு நம்ம ஆளுங்க பக்கமா திரும்புவானுங்க. ஆத்தாடி, மொத்த பேரும் அம்சமா இருக்கானுங்க, ஓடுறா கை புள்ளன்னு தெரிச்சுக்கிட்டு ஓடுவானுங்க. நேரம் போக நல்லா இருட்டி போயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஆளுங்க பயணம் பண்ண முடியாது, நைட்டுக்கு இங்கேயே ஓய்வெடுக்கலான்னு பெட்டை போட்டு நீத்தாவ படுக்க வச்சுட்டானுங்க. அப்ப திடீர்னு எங்க இருந்தோ சிகப்பு நிற கண்களோட 2 நாய்கள் நம்ம ஆளுங்களை வந்து முறைக்குது. இது என்னடா புது வம்பா போச்சுன்னு பயந்து நடுங்கும் போது கரெக்டா அங்க ஒரு வயசான ஆள் வராரு. ஏ பசங்களா, யார் நீங்க, எப்படி இங்க வந்தீங்க, இந்த இடம் உங்களுக்கானது கிடையாது. குருநாதா கொஞ்சம் அமைதியா இருங்க, அப்பதானே நாங்களும் பதில் சொல்ல முடியும். பொடிநடியா வந்தோம், இந்த காட்டுக்குள்ள வழி தவறிட்டோம். தோ என் ஃப்ரெண்டு நீதா, அவளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு, வரும்போது ஏரிக்குள்ள தவறி விழுந்தாளா, பேய்களோட சந்தைய பாத்தீங்களா, அப்புறம் புதர்களுக்குள்ள நாடகத்தை பாத்தீங்களா? ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டா, பாரு தம்பி, இந்த காடே ஒரு சபிக்கப்பட்ட இடம். முக்கியமா உங்க ஃப்ரெண்டு நீதாவை இந்த மலை கடவுள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அவ உடம்புக்குள்ள இருந்து அதை மொத்தமா நீக்கணும்னா அதுக்கு ஒரு சின்ன சடங்கு செஞ்சாகணும். இத சொல்லி முடிக்கும் போதே நீதா கண்ண முழிக்கிறா. கருவெளி எல்லாம் வெள்ளையா மாறி போயிட்டு அண்டர்டேக்கர் மாதிரி இருக்காங்க. மறுபடியும் உடம்பை எல்லாம் வளைச்சுக்கிட்டு ஏர்ல பறகுறா. 1 2 3, நீங்க என்ன நினைச்சாலும் சரி இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது, உங்களோட மரணம் இந்த காட்டுக்குள்ள எழுதப்பட்டிருக்கு, அப்படி இப்படின்னு பேசிட்டு பைபிள்ல மறுபடியும் தொப்புன்னு விழுந்து மயங்கிட்டா. நல்ல வேலை, குருநாதா தான் கிட்ட வந்த ஒரு சில மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சுட்டு அவ உடம்புக்குள்ள இருந்த தீய சக்தியை விரட்டி விடுவாரு. அடுத்த செகண்டே நீதாவும் கண்ண முழிக்க, இந்த பாருங்க இதெல்லாம் வெறும் தற்காலிகமா மட்டும்தான், முழுமையா மலை கடவுள் கட்டுப்பாட்டை விட்டு உன் ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னா அதுக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்தாகணும். நம்ம ஆளுங்களுக்கு இவரை நம்பலாமா வேணாமான்னு பயம் அதிகமாகுது. ஆனா இந்த டைம்ல இவரை தவிர இவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது. சோ குருநாதர் பின்னாடியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பசங்களா, கிராமத்துக்குள்ள விளக்கு ஏத்துற வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போகணும். ஏன்னா இரவு நேரத்துல அந்த பேய்கள் எல்லாம் எல்லா இடத்துலயும் சுத்தி தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இவரு நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு. முதல்ல மூங்கில் கூண்டுக்குள்ள பாதுகாப்பா நாய்களை அடைச்சு வச்சுட்டு நம்ம ஆளுங்க வீட்டுக்குள்ள வராங்க. சுத்தி முத்தி பார்க்கும்போது அங்கேயும் நிறைய வீடுகள் இருக்கு, ஆனா அது எல்லாமே பேய்களோட வீடு. குருவே, இந்த இடம் பாதுகாப்பானதா? பயப்படாதீங்க, இங்க இருக்கக்கூடிய தூபம் அது எரிஞ்சுகிட்டு இருக்க வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருக்க விஷயத்தையோ நான் இருக்க விஷயத்தையோ அந்த பேய்களால பார்க்க முடியாது. கையில ஒரு ட்ரெஸ் கொடுத்து நீதாவுக்கு மாத்த சொல்லிட்டு பக்கத்து அறைக்குள்ள வரும்போது அங்க ஒரு பொண்ண சின்ன கூண்டுக்குள்ள படுக்க வச்சிருக்காரு. பயங்கரமா இருமி தள்ளுவா. என்னமாச்சு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சமா தண்ணி கொடுங்கன்னு கேப்பா. கால்ல விழாத குறைய கெஞ்சினாலும் கூட ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாரு. நடக்கிற எதுவும் புரியாம நம்ம ஆளுங்க குழப்பத்துல இருக்கும் போது, பயப்படாதீங்க, அவ என்னோட பொண்ணு அமரி, அவ ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கா, அதனாலதான் அவளுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கேன். அதுக்கப்புறம் நீதாவோட காஸ்டியூமை மாத்திட்டு இவங்களும் சடங்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் நீதா குத்துக்கள் மாதிரி இழுந்து உட்காருவா. சடனா உடம்பு வேற அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்குது. அப்ப குருநாதர் கிட்ட, யோ பெருசு என்ன பண்ணிட்டு இருக்க, மலை கடவுளையே எதிர்க்கக்கூடிய தைரியமா உனக்கு? நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாத விஷயங்கள்ல நீ தலையிடாத, இந்த மாதிரி சொல்லிட்டு நீதா டக்குன்னு மயங்கி போயிடுவா. உடனே குருநாதரும், இந்த பாருப்பா, மலை கடவுளுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு, என் கணிப்பு சரியா இருந்தா ஒருவேளை நீதா உடம்புக்குள்ள இருந்த அந்த பேய் மொத்தமா வெளியில போயிருக்கணும். இந்த டைம்ல நீங்க வெளியிலயும் போக வேணாம், சூரியன் உதயமாகும் போது நீங்க வெளியில போங்க, ஏன்னா அப்பதான் பேய்களால உங்களை பிடிக்க முடியாது. குருநாதர் மேல இருக்க அளவுக்கு அதிகமான நம்பிக்கையால மொத்த பேருமே அவர் பேச்சை கேட்டு வீட்டுக்குள்ளேயே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கத்துல கிராமத்துக்குள்ள பாருங்களேன், எல்லா வீடுகள்லயும் தீபங்களும் தீப்பந்தங்களும் எரிய ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே வீட்டுக்குள்ள இருந்து ஜோடி ஜோடியா பேய்கள் காட்டுக்குள்ள எவ மாட்டுவான் அவனை எப்ப விருந்தாக்கலான்னு ஒரு இடம் விடாம சல்லட போட்டு தேடிட்டு இருக்கானுங்க. அப்படியே குருநாதர் வீட்டை காட்டும் போது நல்லா தூங்கிட்டு இருந்த நீதா இப்ப அவளை பாருங்க, படார்னு எழுந்தவ நேரா கதவை திறந்துகிட்டு வெளியில போறா. சத்தம் கேட்டு ஹீரோயினும் வெளியில வந்து பாக்கும்போது அங்க நின்னுகிட்டு இருந்த ஒரு கோழிய கொத்தா பிடிச்சு வசக்கு வசக்குன்னு கழுத்தை பிடிச்சு கடிச்சு தின்னுகிட்டு இருக்கா. பயந்து போன நம்மாலு, குருநாதா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு,
நீதா உடம்புக்குள்ள இருந்து அந்த பேய் இன்னும் முழுசா போகல, நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு அந்த ஆள உசுப்பேத்த கைத்த போட்டு கட்டலான்னு வெளியில வரும்போது நீதா அங்க இருந்து திபு திபுன்னு ஓடி போயிடுவா. உடனே குருநாதரும் நான் போய் நீதாவை பாதுகாப்பா கொண்டு வரேன், இல்ல நாங்களும் உங்களுக்கு உதவியா வரோம், முட்டாள் மாதிரி யோசிக்காதீங்க, இந்த வீடுதான் உங்களுக்கு பாதுகாப்பு, இங்கேயே இருங்க இப்படி சொல்லிட்டு குருநாதர் மட்டும் காட்டுக்குள்ள வரும்போது மரத்தோட புதர்களுக்கு மத்தியில நீதா குத்துக்கள் மாதிரி நிக்கிறா. எம்மாடி அங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வாமா வீட்டுக்கு போலாம். அவ பதிலே பேசாம பயங்கரமா சிரிக்க ஏதோ ஒண்ணு தர தரன்னு அந்த புள்ளைய அந்த புதர்களுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அது மட்டுமா ஒரு கொடூரமான பேயோட கைகள் நம்ம குருநாதர் இடுப்ப அப்படியே கொத்தோட லாக் பண்ணி அவரையும் புதர்களுக்குள்ள இழுத்துட்டு போகுது. கையில இருந்த விளக்கு மட்டும் அதே இடத்துல விழுந்து போயிருக்கும். இதே டைம்ல வீட்டுக்குள்ள இருக்க நம்ம கேங்கு குருநாதர் தனியா போயிருக்காரு, அவருக்கு நம்ம உதவி தேவைப்படும்பா, வாங்க போய் ஹெல்ப் பண்ணலாம். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே உள்ள அந்த அமரி இருக்கா இல்லையா, அவ அங்க இருக்க மணியோட கயிறை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. ரொம்ப தாகமா இருக்கு, எனக்கு தண்ணி வேணும், எங்க அப்பா எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாரு, நீங்க நினைக்கிற மாதிரி அவரு நல்லவர் கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவர்னு எக்கச்சக்கமா புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் அமைதியா தான் இருப்பாங்க, ஆனா இந்த ராக்கா பையன் இருக்கானே, ஏப்பா அந்த புள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு, கொஞ்சமா தண்ணி கொடுத்தா தப்பு என்ன ஆக போகுதுன்னு ஒரு கப்ல தண்ணி எடுத்துக்கிட்டு கிட்ட போனதுமே ஹீரோவும் ஹீரோயினும் வேணாம் இப்படி பண்ணாத, கண்டிப்பா குருநாதருக்கு ஒரு காரணம் இருக்கும், அதனாலதான் இந்த தண்ணியை கொடுக்காம இருந்திருப்பாரு. ராக்காவுக்கும் இதை கேட்கும் போது தண்ணி கொடுக்க வேணாம் தான் நினைப்பான், ஆனா உள்ள இருக்க இந்த அமரி கேப்புக்குள்ள கைய விட்டு இந்த பையனோட காலை உசுப்பி விட்டுருவா. அப்புறம் என்ன நிலதரு மாதிரி கையில இருந்த தண்ணி அந்த புள்ளையோட மூஞ்சி மேலேயே ஊத்தி போயிடும். அடுத்த செகண்டே பித்து பிடிச்ச மாதிரியே அமரி கத்த ஆரம்பிக்கிறா. ஒரு கடத்துல அவளை கட்டி வச்சிருந்த அந்த கூண்டு இருக்குல்ல, அதை மொத்தமா உடைச்சு தள்ளிட்டு வெளியில வந்தவ அவளோட கண்ணு வெள்ளையா மாறி போயிடுச்சு. பேயோட கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டா போல. நம்ம ஆளுங்களை எதுவும் பண்ணாம வேக வேகமா அங்க இருக்க காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கா. அடா பாவி ராகா, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்ட, வாடா அந்த புள்ள பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணலாம். சரி இப்பயாச்சும் இவங்க பேச்ச கேட்கலாமேன்னு டார்ச் எடுத்துக்கிட்டு 3 பேரும் பின்னாடியே ஓடுவாங்க. ஒரு இடத்துல அமரியும் நின்றுவா, ஆனா இவளையும் ஏதோ ஒண்ணு அங்க இருக்க புதர்களுக்குள்ள தர தரன்னு இழுத்துட்டு போயிடும். ஒரு பயத்தோடயே நம்ம ஆளுங்களும் அந்த புதர்களுக்குள்ள வந்து பார்க்கும்போது கண்ணு கெட்ட தூரத்திலேயே இந்த ஊருக்குள்ள இருந்த பேய்கள் இருக்கு இல்லையா, அதுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய சடங்குக்கு தயாராகிறாங்க. இங்கதான் அந்த அமரி அப்புறம் நீதாவோட உடம்பு இருக்கு. கர்மம் அது கூட பரவாயில்ல, வெட்டப்பட்ட மாட்டோட தலை ஒரு ஆடும் மனுஷ தலையும் ஒண்டா சேர்ந்த மாதிரி விகாரமான உருவம் எல்லாம் இருக்கு. உண்மையை சொல்ல போனா இங்க மாட்டி இருக்கக்கூடியது நம்ம ஹீரோ ஹீரோயினோட கேங்கு மட்டும் கிடையாது, இந்த காட்டுக்குள்ள வழி தவறி போன மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள ஒரு சிலரை கொண்டு வந்து இங்க பலி கொடுக்கறதுக்கு வச்சிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் கைத்தா ஊத்துட்டு தப்பிச்சு போலான்னு நினைப்பான், ஆனா மண்டையோட ஒரு அடிய போட அவன் கண்ணு கபாலம் எல்லாம் ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. இதை நம்மளுங்க தூரத்துல இருந்து பார்த்து பயந்து போயிருவானுங்க. ஒரு பதட்டத்துல ராக்கா தெரியாதனமா காலை பின்னாடி வைக்கும் போது அங்க இருக்கிற ஒரு குச்சியை மிதிச்சு சத்தம் கேட்டுரும். இது பேய்களுக்கும் தெளிவா தெரிஞ்சு போயிடும். சும்மா இருப்பாங்களா, பிடிங்கடா அவங்களன்னு பார்வை அப்படியே இங்க திரும்புது. 3 பேரும் தலகால் புரியாம தெரிச்சு ஓடுவானுங்க. அப்போ ஒரு இடத்துல வழியில மிகப்பெரிய முட்டுச்சந்து, 4 திசைகளும் பாறையா இருக்கு, இருந்தாலுமே ஒரு சின்னோண்டு துளை இருக்கு. ஆஹா, இந்த குகைக்குள்ள போயிட்டா தப்பிச்சிடலான்னு வேகமா உள்ள வந்ததுமே 2 பாறைகளை வச்சு அந்த பாதையை மொத்தமா நம்ம ஆளுங்க அடைச்சிருவாங்க. ஆனா இங்கதான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேவுக்குள்ள உள்ள வரதுக்கான பாதை மட்டும் தான் இருக்கு, இங்க இருந்து வெளியில போறதுக்கான பாதை இல்ல, வசமா மாட்டிக்கிட்டோம். உடனே ஹீரோயினும் குருநாதர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, விடியும் போது அந்த பேய்கள் இங்க இருக்காது, சோ அது வரைக்கும் இதே இடத்துல இருந்துட்டு விடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில போலாம். அடி ஏண்டி நீ வேற, இது ஒரு கேவ், இந்த இடத்துல நமக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்குமா இல்லையாங்கிறதே சந்தேகம். ஒருவேளை மூச்சு விட முடியாம இங்கேயே செத்துட்டா என்ன பண்ணுவ? அட என்னடா இது வம்பா போச்சேன்னு குழப்பத்துல இருக்கும் போது எதிர்ச்சியா சுவர்கள்ல நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்க விஷயம் தெரிய வருது. என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மலையில ஒரு சாத்தா இருந்தானா, அவனுக்கு நிறைய பலிகள் தேவைப்படுச்சான். அதனால இந்த காட்டுக்குள்ள யாரெல்லாம் வழிமாறி போறாங்களோ அவங்கள தன்னோட உணவா எடுத்துக்கிட்டு இறந்து போன அவங்கள இந்த காட்டுக்குள்ளேயே ஒரு கிராமத்துல பேய்களா வாழ வைக்குமா. வருஷத்துல ஒரு நாள் பேய்களுக்கான திருவிழா நடக்குமா. அன்னைக்கு 21 மக்களை இந்த சாத்தானுக்கு பலி கொடுக்கணுமா. அதுக்கான வேலையை பார்க்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய பேய்கள். ஐயோ, அப்படின்னா நீதாவையும் பலி கொடுக்கறதுக்காக தான் கொண்டு போயிருப்பாங்க. நாம எப்படியாச்சும் இதை தடுக்கணும்னு சொல்லும் போதே அங்க இருக்க பாறையோட இடுக்குள்ள இருந்து 2 கைகள் வெளியில வந்து ஹீரோயினோட இடுப்பு லாக் பண்ணுது. எப்படியோ அவளை காப்பாத்தியாச்சு. அப்பதான் தெரியுது இங்க உள்ள வரதுக்கான பாதை ஒண்ணு கிடையாது, எக்கச்சக்கமான துளைகள் இருக்கு. சோ அது வழியா மொத்த பேய்களும் உள்ள வர நம்ம ஆளுங்க உயிர் பயத்துல இவங்க வந்த பாதை இருக்கு இல்லையா, அதாங்க பாறையை வச்சு கூட அடைச்சிருப்பாங்களே, திரும்ப அதே பாதை வழியா வேக வேகமா வெளியில விடுவாங்க. இந்த காடு இவங்களுக்கு ஆபத்து. சோ குருநாதர் வீடு மட்டும் தான் பாதுகாப்புன்னு நேரா அங்க ஓடி வரும்போது ராக்காவோட கால் தடு மாதிரி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஏங்க என்னங்க நடக்குது? இந்த ராக்காவால தான் எல்லா பஞ்சாயத்தும் ஒழுங்கா ஓடவும் மாட்டேங்கிறான், சொல்றத கேட்கவும் மாட்டேங்கிறான், இவனாலேயே
மொத்த பேரும் செத்துருவாங்க போல. இப்ப தடுமாறி கீழே விழுந்த ராக்காவை பேய்கள் லாக் பண்ணிடுச்சு. மீதி இருக்க ஹீரோயின் மட்டும் ரொம்ப சேஃபா வீட்டுக்குள்ள வந்து கதவையும் லாக் பண்ணிடுவாங்க. உடைக்க முடியாத மாதிரி குறுக்க ஒரு லாக்கையும் போட்டானுங்க. ஆனா இங்கதான் ஹீரோனுக்கு இன்னொரு ஷாக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இங்க எரிஞ்சுகிட்டு இருந்த தூபம் அணைஞ்சு போயிருக்கு. ஆத்தாடி, குருநாதர் தூபம் எரிகிற வரைக்கும் தான் இந்த வீடு பாதுகாப்புன்னு சொன்னாரே, கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது தூபத்தை வச்சிருப்பாருன்னு ஒவ்வொரு இடமா தேடும் போது சந்தேகத்துல ஹீரோ வீட்டுக்கு வெளியில எட்டி பாக்குறான். அங்க ஃபுல்லாவே இந்த பேய்கள் ரவுண்டு கட்டி நிக்குது. ஒரு கட்டத்துல கதவை டம்மு டம்முன்னு அடிக்க ஆரம்பிக்குது. பயத்துல ஹீரோயின் கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சுப்பாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரேக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். ஒரு வேகத்துல கதவையே படார்னு உடைச்சுக்கிட்டு பேய்கள் உள்ள வருது. அங்கனக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்க ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த பேய்கள் பார்க்கல. ஃபுல்லா தேடி பார்த்துட்டு யாரும் இல்லையோ நினைச்சிட்டு அது பாட்டுக்கு கிளம்பி போயிடும். அப்பதான் ஹீரோ இந்த வீட்டுக்கு பின்பக்க வாசல் கதவு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். எடியை, நான் கதவை திறக்கிறேன்டி, ஓடியாந்துரு, நாம இங்க இருந்து தப்பிச்சிருவோம். நம்மளால ஏற்கனவே மரண பீதியில உட்கார்ந்துருக்கா. அப்பதான் செவுத்துல ஓட்டைய போட்டபடி 2 கைகள் வெளியில வரத ஹீரோயினோட கழுத்தை பிடிக்குது. அப்படின்னா நம்ம ஆளுங்க இருக்க விஷயத்த அந்த பேய்கள் கண்டுபிடிச்சிருச்சு. மறுபடியும் வீட்டோட மேற்கூரை கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு மொத்த பேய்களும் உள்ள வர கட்டைய வச்சு அடிச்சும் பார்த்தாச்சு, கத்திய வச்சு குத்தியும் பார்த்தாச்சு. ஆனா அந்த பேய்களுக்கு எதுவும் ஆகல. தப்பிக்க வழி இல்லாம நம்ம ஆளுங்க மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கண்ண முழிச்சு பார்த்தா உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. ஆனா பின்பக்கமா கைய கட்டி ஒரு மூங்கில் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காடுங்க. பக்கத்து கூண்டுக்குள்ளேயே ராக்காவும் குருநாதரும் இருக்காங்க. இங்க தாங்க கதையில இன்னொரு ட்விஸ்ட். நல்லா இருந்த இந்த குருநாதர் மூஞ்சி டக்குன்னு பேயோட மூஞ்சா மாறுது. ஆமா, நீங்க ஷாக் ஆகிறதுக்கு எதுவும் இல்ல. நானும் அவங்கள ஒருத்தன். 10 வருடங்களுக்கு முன்னாடி நானும் உங்களை போலவே இந்த காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்ச அந்த பேய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்னதான் ஒருத்தரோட ஆன்மா பறிக்கப்பட்டாலும் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பேய்களா மாறுவாங்க. ஆனா அதுவே நீங்க மனசளவுல சக்திசாலியா இருந்தா மறுபடியும் உங்களால இறந்து போட ஒரு மனுஷனா உயிர் வாழ முடியும். அதனாலேயே இந்த பேய்களுக்கு தெரியாம நான் இங்க வரக்கூடிய மக்களுக்கு ரகசியமா உதவி பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் என்னோட பொண்ணும் என்ன தேடி இங்க வந்து மாட்டிக்கிட்டா. எப்படியோ நான் பேய்கள் கிட்ட இருந்து அவளை காப்பாத்தி வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சேன். ஆனா மலை கடவுள மொத்தமா என் பொண்ணு உடம்ப விட்டு நீக்க முடியல. அதுக்காக தான் அவளை கட்டி போட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம பாதுகாத்திருந்தேன். வருஷம் 21 பலிகளை கொடுக்க வேண்டியது இந்த பேய்களோட கடமை. இன்னொரு முக்கியமான விஷயம், இறந்து போனவங்களால இந்த காட்டை விட்டு தப்பிச்சு வெளியில போகவே முடியாது. 20 பலிகளை ஏற்கனவே அந்த பேய்கள் கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு பலி தேவை. உடனே ராக்காவும் கவலை இல்ல, நான் என்னோட உயிரை கொடுத்த இங்க இருக்க என் ஃப்ரெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தினா போதும். ராக்கா, முட்டாள் மாதிரி பேசாத. நீ இல்லாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நீ சொன்னலடா நம்ம எல்லாரும் ஒரு ஃபேமிலின்னு, அதனால உயிரே போனாலும் ஒன்னா போகட்டும். ஆக்சுவலி இன்னைக்குதான் பலி கொடுக்கறதுக்கான கடைசி நாள். ராக்கா தான் உயிரை கொடுக்காம போனாலும் கூட இந்த நீதா இருக்கா இல்லையா, அவளையும் அமரியவும் இந்த பயலுங்க பலிய எடுத்துக்கத்தான் போறானுங்க. ஒரு பக்கம் சடங்கு ஆரம்பிக்குது. இந்த பக்கத்துல ஹீரோ கட்டியிருந்த கைத்தை எப்படியோ அறுத்துட்ட ஹீரோயினையும் காப்பாத்திட்டு கூண்டை விட்டு வெளியில வந்த குருநாதரையும் ராக்காவையும் காப்பாத்திட்டான். அப்பதான் பெரியவரும் இந்த பாருங்க, நீதாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சின்ன சடங்கு செஞ்சாகணும். பதிலுக்கு ஹீரோவும் இந்த பாருங்க, என்கிட்ட பிளான் இருக்க, அந்த பேய்களை நான் திசை திருப்பி வேற பக்கமா கூட்டிட்டு போறேன். அந்த சின்ன கேப்ல பலிக்காக வச்சிருக்க கூடிய உங்க பொண்ணு அமரியவும் நீதாவையும் காப்பாத்திட்டு நீங்க எல்லாருமே பாதுகாப்பா பெரியவர் வீட்டுக்கு வந்துருங்க. நைட்டு ஃபுல்லா அங்க பாதுகாப்பா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறமா நாம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடலாம். பிளானுக்கு ஓகே சொல்லிட்டு மொத்த பேரும் அந்த ரிச்சுவல் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. நடனமாடக்கூடிய பேய் ஒண்ணு தங்களோட கடவுளுக்காக வைக்கப்பட்ட மனித உடல்களை காலை வச்சு மிதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சோழிய முடிக்குது. இப்ப அடுத்து நீதாவோட முறை. அவளை தான் கொல்ல போறானுங்க. அப்ப இந்த ராக்கா உள்ள பூந்து நடந்த பிரச்சனைகளுக்கு நானும் ஒரு காரணம், நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்றேன், என்ன உன்னோட குடும்பம் சொன்னில, எனக்கு அதுவே போதும் மச்சான், என் உயிரை உனக்கு கொடுக்குறேன்னு அழுதபடியே அந்த பேய்களை பார்த்து கத்துவான். எலை வாங்க, உங்களால முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்கடே. கத்தனபடியே இவன் காட்டுக்குள்ள போக மொத்த பேய்களும் அவனை துரத்த ஆரம்பிக்குது. இந்த சின்ன கேப்ல குருநாதர் உள்ள போந்த நீதாவையும் தான் பொண்ணு அமரியவும் ஒரு சின்ன மந்திரத்தை போட்டு மறுபடியும் கண்வெளிக்க வச்சுட்டாரு. ஆனா இவங்க இன்னுமே அந்த மலை கடவுளோட சாபத்துல இருந்து முழுசா வெளிவரல. தற்காலிகமா தான் காப்பாத்திருக்காரு. இந்த பக்கத்துல நம்ம ராக்கா இருக்கா இல்லையா, அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ காட்டோட மறுபக்கத்துல ஓடுவான். ஆனா அங்கேயுமே நிறைய பேய்கள் இருக்கு. 1-2 பிடிக்க பாக்கும். இருந்தாலும் மண்ட மேலேயே அடிய போட்டுட்டு பையன் தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். சரி, ராக்காவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது அங்க இங்கன்னு ஓடி வந்தவன் ஒரு வழியா பெரியவர் வீட்டுக்கு வந்துட்டான். சரி, உள்ள போலான்னு நினைச்சா கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. பேய்கள் இந்த பயல அடி நடிச்சு ஒரு கட்டத்துல இவன் உடம்புக்குள்ளேயே கைய விட்டு கிழிச்சு அந்த பயலோட சோழிய மொத்தமா முடிச்சிருச்சு. இன்னொரு பக்கத்துல குருநாதரும் ஹீரோயினும் நீதாவையும் அமரியவும் தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. பாவம் அந்த பிள்ளைங்க ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சு மூச்சு இல்லாம சுருண்டு விழுந்துட்டாங்க. குருநாதா, என்னையாச்சு, மன்னிச்சிருமா, அவங்களுக்கு ஏன் அளவுக்கு மனசுல பலம் கிடையாது. அதனாலதான் மலை கடவுள் மறுபடியும் இவங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லும் போதே கரெக்டா ரத்த காயங்களோட நம்ம ஹீரோ அங்க ஓடி வந்துட்டான். எலே, நம்ம ராக்காவை தேடி போனியே, அவன் எங்கடா, மன்னிச்சிரு, அவனை என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்ப சடனா 4 திசைகள்ல இருந்தும் தப்பிக்க வழி இல்லாதபடி அந்த பேய்கள் இவங்கள சுத்தி வளைக்குத. முக்கியமா இறந்து போன ராக்கா இருக்கா இல்லையா, அந்த பயலோட உடம்பையும் தூக்கிட்டு வந்திருக்குங்க. தங்களோட உயிருக்கும்
உயிருக்கும் மேலா நேசிக்கக்கூடிய நண்பர்கள்ல ஒருத்தன் கண்ணுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கதால ஹீரோயினுக்கு வேதனை தாங்கல. மொத்த பேய்களும் நீங்க சாகணும்னு கோஷம் போட ஆரம்பிக்குத. அப்ப திடீர்னு அமைதி அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குத. அதுவும் ரொம்ப கோரமான வாய்ஸ்ல. அடுத்த செகண்டே அங்கிருந்த பேய்கள் எல்லாம் மண்டி எடுத்த ஒரு வித்தியாசமான சிம்பிள வானத்தை பார்த்து கைகளை நீட்டுத. என்னவா இருக்குன்னு எட்டி பார்க்கும் போது பயபுள்ளைகளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா இவங்க வணங்கக்கூடிய மலை கடவுள் இருக்கா இல்லையா, அந்த பயபுள்ள முன்னாடி வருவாங்க. உருவத்துல நல்லா ஜெய்ஜாண்டிக்கா, தலைக்கு மேல இருக்கக்கூடிய கிரீடம் தீப்பிடிச்சு எரியுது. உடம்ப பாத்தீங்களா, நல்லா 5 கிலோ போண்டா கோழி மாதிரி புசு புசுன்னு இருக்காங்க. அந்த அரக்க என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய 21வது பலிய நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்க, அதாவது நீதாவ. அதுக்கு பதிலா இறந்து போயிருக்க தோ இந்த ராக்காவை நான் எடுத்துக்கிறேன். அது மட்டும் கிடையாது, எங்களோட பேய்கள் கிராமத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு எனக்கு நீ துரோகம் பண்ணதால தோ உன் பொண்ணு அமரி இருக்கா இல்லையா, அவளோட உயிரும் எனக்கு காணிக்கையா வேணும்னு டீல் பேசுது. ஆனா குருநாதருக்கு இதுல விருப்பம் இல்ல. இந்த பாருங்க, நான் என்னதான் பேய்களா இருந்தாலும் கூட என் மன உறுதியால நான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது என்னோட உயிருமே ஒரு மனுஷனோட உயிருக்கு சமம். இறந்து போன ராக்காவை எடுத்துக்கோங்க, 2வது உயிரா என் பொண்ணு வேணாம், அதுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்கோங்க. இங்க இருக்க இந்த அப்பாவி குழந்தைகளையும் என் பொண்ணு அமரியவும் நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டீல் போடுவாரு. மலை கடவுளுக்கு இதை கேட்டு கோவமா தான் இருக்கு. இருந்தாலும் இதுக்கு தேவையான பலிகள் கிடைச்சா போதும் இல்லையா, அதனாலேயே குருநாதர் டீலுக்கு ஓகே சொல்லுது. கண்ணுங்களா, நான் இனிமே பேயாத்தான் இங்க வாழ போறேன். ஆனா ஒண்ணு, என் பொண்ணை பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பேய்கள் கிட்ட இவர் போனதுமே கையங்களமா லாக் பண்ணிட்டு காட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிடும். பிரச்சனை இது கிடையாது. இப்ப இந்த காட்டை விட்டு நம்மளுங்க எப்படி தப்பிக்க போறாங்க, அது ஒரு பெரிய கேள்வி. அப்பதான் ஹீரோயினும் என் அம்மா எனக்கு கொடுத்த ஒரு சில பரிசுகளை, அதாவது ஒரு சில மந்திர சக்திய நான் இப்ப வரைக்கும் என் மனசார ஏத்துக்கல. அதான் இங்க எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் அதை எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கான பாதையை நான் கண்டுபிடிக்கிறேன்னு கண்ணை மூடி யோசிக்கும் போது இவன் எந்த பக்கம் போகணுங்கிற திசைய இவளுக்குள்ள இருக்க சக்தியே காட்டுத. அப்படியே இந்த பக்கத்துல மறுபடியும் பேய்கள் சடங்க ஆரம்பிச்சு அந்த டான்ஸ் ஆடக்கூடிய பேயும் நம்ம குருநாதரையும் அப்புறம் நம்ம ராக்கா இவங்க 2 பேரையும் மொத்தமா காலை வச்சு மிதிச்சு மலை கடவுளுக்கு தங்களோட பலியை கொடுத்து முடிக்குத. மறுபக்கத்துல ஹீரோயின் அமரி அப்புறம் நீதாவை கூட்டிக்கிட்டு கிராமத்தை கடந்து வெளியில வராங்க. எக்கச்சக்கமான பேய்கள் இருக்கு. ஆனா அது எதுவுமே நம்ம ஆளுங்களை தாக்கல. ஏன்னா இது மலை கடவுளோட உத்தரவு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா சடார்னு நம்ம ஆளுங்க மொத்த பேரும் மயங்கி போயிடுவாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா காலையில விடிஞ்சு போயிருக்கு. பேய்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அமரி நீதான்னு எல்லாருமே பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. அப்பாவை நினைச்சு ஒரு பக்கத்துல அமரி அழுதுட்டு இருக்கா. அப்புறம் இந்த நீதா அவ சுயநனவுக்கு வந்ததுமே, ஆமா ராக்கா எங்க போனா, அவனுக்கு என்னாச்சு, மன்னிச்சிரு, அவனை எங்களால காப்பாத்த முடியல, நமக்காக தான் அவன் உயிரை விட்டான்னு சொல்லும் போது நீதாவால இத துளி கூட ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறத தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கும். அத கடைசி வரைக்கும் சொல்லக்கூட முடியலையேன்னு நீதாவோ ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறா. அப்ப நேரத்துக்குன்னா அந்த இடத்துக்கு மீட்பு குழுவை சேர்ந்தவங்க வராங்க. வந்தவங்க கடந்த 1 வாரமா உங்களை தேடிட்டு இருக்கோம்னு சொல்லுவானுங்க. என்னடா இது, நாம காட்டுக்குள்ள தொலைஞ்சு ஒரு நாள் தானே ஆச்சு, இவங்க 1 வாரம் சொல்றாங்க. அப்படின்னா மனித உலகத்துல இருக்க நேரத்துக்கும் இந்த மலை கடவுளோட பேய்கள் கிராமத்துக்குமான நேரம் ரொம்ப வித்தியாசப்படுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மொத்தமா காட்டை விட்டு நம்ம ஆளுங்க வெளியில வந்ததுமே ஹீரோவோட அப்பா, ஹீரோயினோட அம்மா, நீதாவோட அம்மான்னு மொத்த ஃபேமிலியும் அங்க வந்து கண்ணீர் விட்டு நம்ம ஆளுங்களை கட்டி அணைச்சுக்கிறாங்க. கடைசியா இறந்து போன நம்ம ராக்காவை நினைச்ச அவனுக்காக காட்டுக்குள்ளேயே ஒரு கல்லறை போர்டை வச்சுட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு ஃபீல் பண்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. எண்டிங்ல பாத்தீங்களா, இது வெறும் படம் மட்டுமே கிடையாது, உண்மையாவே இந்த மாதிரி ஒரு சபிக்கப்பட்ட காடு இருக்கிறதாகவும் அந்த காட்டுக்குள்ள போன நிறைய பேர் தொலைஞ்சு போனதாகவும் ஒரு சிலர் அமானுஷ்யமான முறையில இறந்து போனதாகவும் ஏற்கனவே இந்தோனேஷியால இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில இதுவுமே உண்மை கதை சம்பந்தப்பட்ட ஒரு படம். சரி, கண்டிப்பா படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.